அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசியானது 9, 10, 11 இந்த 3 நாட்களுமே விரதம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் இந்த ஒரு பொருளை பெருமாளின் பாதத்தில் வைத்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபட்டா உங்க பண கஷ்டம் எல்லாமே தீருங்க. வைகுண்ட ஏகாதசி என்பது மோட்சம் தரக்கூடிய ஏகாதசியாக கருதப்படுகிறது. இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யும் முறை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். தவறாம இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும். இந்த ஏகாதசி நாள்ல பசுவிற்கு உணவளியுங்க, மீன்களுக்கு உணவளியுங்க. அதாவது பசு, மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கோடி தேவர்களின் அருளையும் ஆசையையும் பெற்றுத்தரும். எறும்புகளுக்கு உணவளிப்பது, நாய்க்கு உணவளிப்பது, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த நாள்ல உங்களுக்கு பண வசியம் உண்டாக, உங்கள் பண பிரச்சனைகள் தீர பெருமாளுடைய பாதத்துல, மகாலட்சுமியோட பாதத்துல நீங்க வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி விதை தாங்க. துளசி செடியில இருக்கக்கூடிய இந்த விதையை ஏகாதசிக்கு முன்னாடியே பறிச்சு வச்சுக்கோங்க. இல்லைங்க ஏற்கனவே எங்க வீட்டில் இருக்குது, நான் துளசி விதை வச்சிருக்கேன், அதை போடலாமா வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். பச்சை பசையில் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காய்ந்திருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு விதை கிடைக்கலங்க, ஆனால் இலைகள் எங்கள் வீட்டு வாசல்லே இருக்கு, நான் இலைகளை சமர்ப்பிக்கலாமா? தாராளமாக சமர்ப்பிக்கலாம். அதாவது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா துளசி விதைகள், துளசியோட இலைகள் இதெல்லாம் நீங்கள் பெருமாளுடைய திருப்பாதத்தில் வைக்கும்போது உங்களுக்கு பண வசியம் உண்டாகுங்க. இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள், சிறு சிறு ஆன்மீக பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் பெருமாளின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.